prominent operating systems: Windows, Linux, Unix, Android, iOS. These are the some popular prominent OS. Linux, Unix, Microsoft Windows. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்ஸ். ஆண்ட்ராய்டு iOS பார்த்தோன்னா மொபைல். First, modern operating systems use a graphical user interface GUI. A GUI lets you use more mouse to click icons, buttons, menus, and everything is clearly displayed on the screen. Using a combination of graphics and text elements, OS can be either proprietary with a commercial license or can be open source. ஸோ இப்போ நான் பார்த்த விண்டோஸாக இருக்கலாம் இல்லை லினக்ஸு யூனிக்ஸு ஆர் iOS ஆண்ட்ராய்டு இது எல்லாமே எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஓஎஸ் கம் வித் GUI கான்செப்ட், கம்ஸ் வித் GUI இன்டர்ஃபேஸ். இப்போ GUI எடுத்துகிட்டோம்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் மெனுஸ் இருக்கும், ஐகான்ஸ் இருக்கும், அண்ட் தென் சம் கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம் by using mouse. ஸோ இதில் ஓஎஸை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரொப்ரைட்டரி, அதாவது கமர்ஷியலாக லைசன்ஸ் வாங்கி கமர்ஷியல் பர்பஸுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஓஎஸ், அண்ட் தென் ஓப்பன் சோர்ஸ். ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் GUI as a different look and feel. நம்ம iOS எடுத்துனா வேறு மாதிரி இருக்கும், ஆண்ட்ராய்டு எடுத்துனா அந்த லுக் அண்ட் ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். So if you switch to a different operating system, it may seem unfamiliar at first. அப்போ நம்ம விண்டோஸை யூஸ் பண்ணிவிட்டு லினக்ஸை யூஸ் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு ஆப்பிள் மொபைல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அது போல். So these are some additional examples of OS. Mac, Bada, and then Symbian. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது. ஜாவா, CentOS, Palm. These are some additional OS given in a book. ஸோ OS பொறுத்த வரைக்கும் சொன்னோம் ப்ரொப்ரைட்டரி, ஓப்பன் சோர்ஸ். காசு கொடுத்து வாங்கி, அதாவது ஓனர் இருப்பாங்க இதுக்கு, இந்த ஓனரோட லைசன்ஸ் வாங்கி தான் அந்த லைசன்ஸ் கீயை கொடுத்தா தான் நம்மளால் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ண முடியும், நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன சொல்கிறோம், proprietary license operating system. Microsoft Windows, ஆப்பிளோட Mac OS, ஆப்பிளோட iOS, இது எல்லாமே என்னது, proprietary license. ஓப்பன் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிக்ஸ், லினக்ஸ், கூகுள், ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிக்ஸ். யூனிக்ஸ் இஸ் a family of multitasking and multi-user operating system that derive originally from a AT&T Bell Laboratories. AT&T, Advanced Technology and Technology Laboratories, where the development began in the 1970s by Ken Thompson and Dennis Ritchie. இவங்க ரெண்டு பேருமே வந்து C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணுவாங்க. இந்த OS வந்து மல்டி டாஸ்கிங்கையும் சப்போர்ட் பண்ணோம், as well as மல்டி யூஸரையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய OS. 1970ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த லேப்லனா AT&T பெல் லேபரேட்டரிஸில். யாரால் அது டெவலப் பண்ணப்படுதுன்னா அந்த OS கென் தாம்சன் அண்டு டெனிஸ் ரிச்சி. Next, Linux. Linux is a family of open source operating system. It can be modified and distributed by anyone around the world. இதனோட சோர்ஸ் கோட் அவைலபிளாக இருக்கும், நெட்டில் டவுன்லோட் பண்ணி யாரெல்லாம் அதை அட்வான்ஸாக கொடுக்க விரும்புகிறாங்களோ அவங்களே அதை ஃப்ரீயாக திரும்பவும் அப்லோட் பண்ணி கொடுக்க முடியும். தட் இஸ் அப்டேஷன் வெர்ஷனை யார் ஒன்றாலும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். This is different from the proprietary software like Windows, which can only be modified by the company that owns it. இப்போ விண்டோஸ் 7 இருக்குது, அடுத்து விண்டோஸ் 8 யார் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான். அந்த கார்பரேஷன் என்ன பண்ணியாகணும், அவங்களுடைய நெக்ஸ்ட் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணணும்.
ஆனால் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ். அதனுடைய சோர்ஸ் கோட், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சோர்ஸ் கோட் வந்து இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். அதை இன்னொருத்தர் வந்து அந்த மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ண முடியும். பட் ப்ரொப்பரேட்டரி பொறுத்த பண்ண முடியாது. ஓப்பன் சோர்ஸ் பண்ண வரைக்கும் அப்டேஷன் பாசிபிள். The main advantage of Linux operating system is that it is open source. There are many versions and their updates. Most of the servers run on Linux because it is easy to customize. Therefore, there are few different distributions of Linux like Ubuntu, Mint, Fedora, Red Hat, Debian, Google's Android, Chrome OS and Chromium OS, which are popular among the users. ஸோ இதனோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி நம்ம சொல்கிறோம் 7, 8, 10 சொல்கிறோமோ அது மாதிரியான ஓஎஸ் தான் இது லினக்ஸோட வேர்ஷன்ஸ். எது உபுண்டு, மின்ட்டு, ஃபெடோரா, ரெட் ஹேட், இது எல்லாமே டெபியன், இது எல்லாமே. த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் originated in 1991 as a project of Linus Torvalds. இப்போ லினஸ் டோர்வால்ஸ் அப்படின்றவரோட காலேஜில் படிக்கும் போது ப்ராஜெக்டாக டெவலப் பண்ண ஒரு ஓஎஸ் தான் வந்து இந்த லினக்ஸ். ஃப்ரம் ஏ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபின்லாந்து இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவருக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் தான் வந்து லினக்ஸ். He posted information about his project on a news group for computer students and programmers. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் டெவலப் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமருக்கு அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூஸாக பாஸ் பண்ணுறாரு. போஸ்டட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராஜெக்ட் ஆன் ஏ நியூஸ் குரூப். ஸோ பாஸ் பண்ணும்போது எல்லோரும் டீமாக சேர்ந்து டெவலப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் ப்ராசஸை டெவலப் பண்ணது வந்து லினக்ஸ் டோர்வால்ஸ். இதுதான் லினக்ஸோட ஸ்க்ரீன். He received support and assistance from a large pool of volunteers who succeeded in creating a complete and functional operating system. ஸோ அப்படி அவர் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நிறைய சப்போர்ட் கிடைக்குது. வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் தான் வந்து அது ஓஎஸ்ஸாக வந்து லினக்ஸ். Linux is similar to the Unix operating system. Linux is similar to the Unix operating system. Unix and C programming languages were developed by AT&T and distributed to government and academic institutions, which led to both being ported to a wider variety of machine families than any other operating system. So யூனிக்ஸும் சியும் AT&T பெல் லேபர்ஸும் டெவலப் பண்ணப்படுது. அது யார் கொடுக்குறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டு கவர்மெண்ட் அண்ட் அகடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுத்து செக் பண்ணுறாங்க. ஓப்பன் சோர்ஸாக கொடுக்குறது தான் வந்து லினக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி வச்சுன்னா யூனிக்ஸ் அப்படின்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் வந்தது. அடுத்தது இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் யூனிக்ஸ். அடுத்தது ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் எ ப்ரொப்ரைட்டரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் designed by the Microsoft Corporation and primarily targeted to a Intel and AMD architecture based computers. So Intel computers பார்த்தனா எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் பேஸ் பண்ணி தான் வரும். So React OS is a Windows alternative operating system for open source, which is being developed on the principles of Windows without using any of Microsoft's code. ஸோ விண்டோஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும், பட் ஓப்பன் சோர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு டெவலப் பண்ண ஓஎஸ் தான் வந்து ரியாக்ட் ஓஎஸ். இது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட ஃபோல்டர் ஸ்க்ரீன். இது உங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட ஹோம் ஸ்க்ரீன்.